Hello everyone, welcome back to the 100 crore leader series from Elevate with Bharati Raja Thangapalam. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஐ வாஸ் கனெக்டட் வித் ஃபியூ மில்லினியர்ஸ். அவங்கக்கிட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம், ஒரு பெயின் பாயிண்ட் இப்போ போயிட்டுருக்கு. அது வெதர் 10 ரிசோர்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, 100 ரிசோர்ஸ் கம்பெனி ஆர் ஈவன் 200 ரிசோர்ஸ் கம்பெனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் ஃபார்மேஷனில் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இப்போதைக்கு எல்லோரும் ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, இட்ஸ் லைக் ஜென்சி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க, டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர் ரிசோர்ஸ் கிடைக்க மாட்டுறாங்க. ஜாயின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வேலையை விட்டு போயிடுறாங்க. ஜாயின் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ஒரு 1 வீக் வராங்க, அப்புறம் செகண்ட் வீக்லேருந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ண மோஸ்ட் ஆஃப் த சிஎக்ஸோஸோட பெயின் பாயிண்ட், எங்களால் ஒரு ஹெல்த்தியான டீமை பில்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அட் த சேம் டைம் ஒவ்வொரு சிஎக்ஸோ கிட்டையும் ஐ ஸ்பெண்ட் அபவுட் 30 to 40 minutes ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன மாதிரி கல்ச்சரை பில்ட் பண்ண விரும்புகிறாங்க, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட டீம், இது ரெண்டுத்துக்கும் போதுமான அலைன்மெண்ட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான சில டிஸ்கஷன்ஸை நான் அவங்கக்கிட்ட பண்ணேன். இதுலேருந்து என்னால் என்ன சம்மரைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, எஸ் டெஃபினெட்லி டீம் ஃபார்மேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் ஜென்சி ஆர் ஈவன் எனி நியூ ஜென்ரேஷன் இஸ் பிகமிங் பிக் டிஃபிகல்ட் ஃபார் த சிஎக்ஸோஸ். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது, திரும்ப இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஒர்க்கபிள் இல்லாத சொல்யூஷன்ஸையே ஆர் ஒர்க்கபிள் இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிஎக்ஸோஸ் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அ கம்பெனியோட கல்ச்சர் ஆர் இந்த ஜென்சி ஆர் நியூ ஜென்ரேஷன் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ரிலக்டன்ஸுக்கு மேஜரான காரணம் என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த பிரமிடோட டாப்பில் இருக்கிற அந்த லீடரோட ரிலக்டன்ஸை பார்க்க முடியுது. எப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஜென்சி அப்படிங்கிறவங்க, நியூ ஜென்ரேஷன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷனும் தன்னோட பாலிசிஸை நிறைய அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பாலிசிஸை எதையும் அடாப்ட் பண்ணாமல் தே கான்ட் ஏபிள் டு எக்ஸ்பெக்ட் அ சேஞ்ச். பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டெஃபினட்டாக ஃபார் பாஸ்ட் 25 years or 30 years பார்த்தோன்னா, எவ்ரி 5 years we were able to see a big difference in the mindset of the employees. இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. நீங்கள் 20 years பிஃபோர் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆர் பிஸ்னஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் அந்த காலத்தில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படின்னு. இப்போ இருக்கிறவரும் சொல்லுவார், இவர் எந்த காலத்தில் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாருன்னு. I'll tell you an example. ஒரு கம்பெனி, ஐ திங்க் இட் இஸ் இன் Tier 3 சிட்டி, அவங்கள போய் நான் மீட் பண்ணுறேன். தேவ அபவுட் 60 to 70 ரிசோர்ஸஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கைண்ட் ஆஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஜேடியை பேஸ் பண்ணி அவங்க ரிசோர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அவங்கள போய் பார்க்குறதுக்காக போகிறேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாரதி, நான் அபவுட் ஒரு 15,000 சேலரி கொடுக்குறேன். பட் ஸ்டில் இந்த ஏரியாவில் அந்த 15,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு நான் கொடுக்குற ஜாபுக்கு. பட் எனக்கு ரிசோர்ஸே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ரிசோர்ஸ் வந்தாலும் 5 days இருக்காங்க, 10 days இருக்காங்க, கிளம்பிடுறாங்க. அப்படிங்கிறது என்னோட பெர்சிஸ்டன்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு இன்ட்ராகேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அவர்கிட்டே சொன்னேன். அவரோட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஒருத்தர் ஒரு 20,000 வாங்குறவரை கூப்பிட சொன்னேன். கூப்பிட்டாரு. அவர் ஒரு 20,000 இன்சென்டிவ்லாம் சேர்த்து ஒரு 30,000 டேக் ஹோம் எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்சனாக இருக்கார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது ஒரு லாஸ்ட் 5 years அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் சொன்னார். சில பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிஎக்ஸோ, அவருடைய மந்த்லி ரெண்டல் எவ்வளோ, அவருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, அவருடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்த பற்றியும் சொன்னார். அப்போ சொல்லும்போது அவருடைய ரஃப்பான மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரே ஒரு 28,000 to 29,000 வந்துடுது. அவரோட சேலரி 20,000 தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 9,000க்காக கம்பல்சரி அவர் ஒர்க் பண்ணியே தீரணும், இல்லைனா he can't able to survive. இது ஒரு கண்டிஷனில் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு எம்ப்ளாயியை, ஒரு புதுசாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு ஜென்சியை பார்க்குறாரு அப்படின்னா, he was unable to see the growth of the existing employee. அவர் ஜாயின் பண்ணும்போது இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இப்போ 30,000 வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் கஷ்டப்பட்டு இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா தான் அந்த 30,000 ரீச் பண்ண முடியும். அந்த 30,000 அப்படிங்கிறது அவருடைய மந்த்லி கட்டாயம் அவர் ஜென்ரேட் பண்ண வேண்டிய இன்கம். ஸோ ஹீ இஸ் நாட் ஹாப்பி.
அப்போ அவருடைய இந்த பர்செப்ஷனையும் அவரை பார்க்கக்கூடிய புது எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ண வரக்கூடிய பர்செப்ஷனையும் நான் கம்பேர் பண்ணி காட்ட ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஜென்சியோ இல்லைனா ஒரு நியூ ஜென்ரேஷன் எம்ப்ளாயியோ ஜாயின் பண்ணும்போது மேபி அவங்க கொடுக்குற 12,000 15,000 அப்போ இருக்கிற நிலைக்கு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறாரு, ஜாயின் பண்ண இந்த கம்பெனி கல்ச்சரை பார்க்குறாரு. மோர் தென் 5 years 6 years ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட ஹி இஸ் டேக்கிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவரோட இன்கம் ஒரு 30,000க்கு மேலே போகலை. அந்த 30,000 ரீச் பண்ணுறதுக்கும் அவர் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. 20,000 தான் அவரோட மந்த்லி சேலரி. 10,000 அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் அந்த நியூ எம்ப்ளாய்க்கு கிடைக்கிது. அது அவனால் அங்கே கண்டினியூ பண்ண விட மாட்டேங்குது. பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பேசிக்ஸ்க்காக வேலைக்கு வரல, அவங்க ஒரு நல்ல குவாலிட்டியான லைஃப்பை வாழணுங்கிறதுக்காக வராங்க. ஓகே, தென் கம் பேக் டு CXO. நான் கேட்டேன் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி போயிட்டுருக்கு. த ப்ராஃபிட் இஸ் குட். கம்பெனி இஸ் மேக்கிங் 3 to 4x ப்ராஃபிட். பட் அந்த 3 to 4x ப்ராஃபிட் மேக் பண்ணியும் அவர் கைண்ட் ஆஃப் ஜெனராசிட்டியாக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இதை அந்த CXOக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, உங்கள் கூட இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்கள் கூட ஒரு சில காலம் பயணம் பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களும் ஒரு விதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கணும். அந்த வளர்ச்சி அடைஞ்சதை அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்குற எம்ப்ளாயீஸோ ஃப்ரெஷர்ஸோ விட்னஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வரும். பிஸ்னஸ் மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது ஒரு CXO மட்டும் நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு அவர் கூட இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு நார்மல் ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஒர்க் ஃபோர்ஸ் கிட்ட கொடுக்காது. அப்போ அதை அந்த CXOக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு ஒரு 3-4 CXOஸை பார்க்கும்போது ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வெதர் 10 years old ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியோடைய எல்லா விதமான எக்ஸிக்யூஷனும் அந்த ஒரு லீடரோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போய் பார்த்தா வெண்டார் பேமெண்ட்டை ஆன் டைமுக்கு பே பண்ணிடுறாரு. அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறாரோ இல்லையோ, 99% இது வரைக்கும் அவர் டிலேடாக எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போட்டது கிடையாது. பட் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இஸ் மேக்கிங் டு த வெண்டார். 5th அன்னைக்கு தான் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுறாரு. அதே இன்னொரு CXO மீட் பண்ணேன். ஹீ வாஸ் இன் டு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1ஆம் தேதி ஆனவர் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி போடுறாரு. 5th அன்னைக்கு அவரோட நெருக்கமாக இருக்கிற வெண்டார்ஸ்க்கு சேலரி போடுறாரு. 15th or 20th or even he is taking more than 30 days. சில நேரங்களில் அவர் என்ன பேமெண்ட் டேர்ம்ஸ் சைன் பண்ணியிருக்காரோ அது வரைக்கும் ஆல்சோ he is taking more time. சில இடத்துல மோர் டைம் தேன் தி கமிட்டட் பேமெண்ட் டேட் இருந்தாலும் வெண்டார்ஸோட பேமெண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெண்டார் 5 lakh rupees இன்வாய்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு புது ஆர்டர் 5 lakh கொடுத்துட்டு பழைய இன்வாய்ஸை கிளியர் பண்ணுறாரு. இந்த மாதிரியான வெண்டார் பேமெண்ட் சிஸ்டம் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர், அவங்க பே அவுட் கொடுக்குற விதம், அவங்க எம்ப்ளாயை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே அந்த லீடரோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. அப்போ இங்கே புதுமை ஏதாவது செய்யணும், எம்ப்ளாயீஸ் டீம் ஃபார்மேஷனில் எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான கல்ச்சரை செட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட உள்ளத்தில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த டீம் ஃபார்மேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் SMEயாக இருக்கீங்க, இல்லை டேர்ன் ஓவர் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 100 crore கம்பெனியாக நீங்கள் மூவ் ஆகணும்னா உங்களுக்கு அடிப்படையில் ஒரு நல்ல பவர்ஃபுல் டீம் மிக மிக அவசியம். ஒரு பவர்ஃபுல் டீம் இல்லாமல் உங்களால் மிகப்பெரிய எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை அடையவே முடியாது. அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு 2 crore மேக் பண்ணிகிட்ருக்கீங்க, யூ வாண்ட் டு மேக் 20 crore டேர்ன் ஓவர். டெஃபினட்டாக டேர்ன் ஓவர் நல்லா பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 crore டேர்ன் ஓவர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 20% ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 crore டேர்ன் ஓவர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 40% ப்ராஃபிட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தா கூட உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல டீம் வேணும். ஏன்னா டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஈஸி டு மேக், பட் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நம்பகமான மனிதர்கள் உங்கள் கூட இருக்கணும். அப்போ அந்த மனிதர்களை நீங்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போது ஆஸ் அ லீடராக உங்களோட ரிஃப்ளெக்ஷனை தான் உங்கள் டீம் கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை
என் டீம் ஒழுங்காக வேலை செய்யலை, என் டீம் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கங்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் உள்ளத்தோட வெளிப்பாடு மட்டும்தான். இது கேட்குறதுக்கு ஹார்டாக இருக்கும், பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கூட எவ்ரிடே நம்ம யாரை சந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன மாதிரி மனிதர்கள்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு என்ன மாதிரி மனிதர்களோட புது அறிமுகம் கிடைக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தோட வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. உங்களோட உள்ளத்தோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் மூலியமாகவும் பார்க்குற மனிதர்களின் பிரதிபலிப்பு மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களோட எண்ணங்களை, நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முயற்சிகளை, நீங்கள் என்ன மாதிரி கல்ச்சரை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கல்ச்சரோட ரிஃப்ளெக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இந்த எபிசோடில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் 100 crore கம்பெனி யூ டெஃபினெட்லி நீட் அ சாலிட் பவர் டீம். அந்த சாலிட் பவர் டீம் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள், மைண்ட் செட்டை மாற்றி ஆகணும். உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட டீம். அப்போ நீங்கள் உட்காந்து யோசித்து இப்போ வர தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாலிசிஸை மாற்றணும். நீங்கள் கொஞ்சம் ஜெனரஸாக மாறணும். உங்களோட ப்ராஃபிட்டில் சில பகுதிகளை உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நான் இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ் எதிர்பார்க்குறது குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸை இன்டர்ன் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த எபிசோடில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆஸ் அ லீடராக சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின்ஸ் ஃப்ரம் யூ, இதை தான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை ஃபர்ஸ்ட் சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தி 100 crore லீடர், எலிவேட் வித் பாரதி ராஜா தங்கப்பலம்.